நாம இன்னைக்கு ஸ்பெல் அப்படிங்கிற ஒரு தரமான ஹாரர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட முழுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீடியோக்குள்ள போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் என்ன, நம்ம ஹீரோ அவன் உடம்ப தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா உடம்பு ஃபுல்லா நிறைய தழும்புகளா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க. திடீர்னு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா அவனோட ஒய்ஃப் தான். அவ ரூம்ல லாக் ஆயிருக்கா. அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளை திறக்க முடியல. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அசால்ட்டா கையில இருக்கிற ஒரு பெண்ணை வச்சு அந்த டோர் ஓபன் பண்ணிடுறான். அதோட அவன் ஆபீஸ்க்கு ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு. அப்பதான் அவன் நினைச்சு பாக்குறான். அதாவது சின்ன வயசுல அவங்க அப்பா இவனை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அதனாலதான் இவனும் ஃபுல்லா அந்த தழும்புலாம் இருக்கும். அதனால இவன் அந்த நியூஸை கேட்டு பெருசா அதிர்ச்சி ஆகாம ரியாக்டே பண்ணாம நல்லா நார்மலா தான் இருக்கான். அதோட வீட்டுல வந்த ஒய்ஃப் கிட்ட அவங்க அப்பா இறந்துட்டத சும்மா ஜாலியா சொல்லிக்கிட்டு இருக்க. ஒய்ஃப் என்ன சொல்றான்னா 1000 தான் இருந்தாலும் அவங்க அப்பா வானம் மேல போயிட்டு வருவான்னு சொல்லிட்டு சொல்ல சரி வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தனியா சார்ட்டர் ஃபிளைட் எடுத்துட்டு இவன் ஃபேமிலியோட இவன் ஒய்ஃப் இவன் பொண்ணு ஒரு பையன் 4 பேர் சேர்ந்து அந்த ஃபிளைட்ல போயிட்டு இருக்காங்க. நடுவுல பெட்ரோல் போலான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு தேவையான பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போறான். அப்போ அங்க இருக்கிற வயசானவர் எங்க தம்பி போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நாங்க அந்த மலையை தாண்டி இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்ல அந்த வயசானவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகி அங்க மட்டும் போவாதீங்க, நீங்க மறுபடியும் திரும்பி உங்க ஊருக்கே போயிருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை பெருசா எடுத்துக்காம அவனும் அங்கேருந்து வெளில வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோ வெளில வர அங்க நம்ம ஹீரோ பையன் கிட்ட ஒருத்தன் வந்து என்னடா தனியா பிளைட்டே வச்சிருக்கீங்க, ரொம்ப பணக்கார பையன் தான் போறதுக்கு, கையில என்ன போனா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமா கேட்க அவன் அப்பங்காரன் வந்துடுறான். வந்துட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க அந்த கிராமத்துக்கா போறீங்க, அப்போ நீங்க உயிரோட திரும்பி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்கலா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நம்ம ஹீரோ ஃபேமிலியோட அந்த சார்ட்டர் ஃபிளைட் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்க. போற வழியிலேயே நல்லா சைக்ளோன் உருவாகி மழை இடின்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுல அந்த மின்னல்ல தாக்கி அவன் ஃபிளைட் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக அவன் ஃபிளைட் திடீர்னு கிராஷ் ஆயிருக்கு. அவன் அங்கேருந்து முடிச்சு பார்க்க இப்போ ஒரு வீட்டுல ஒரு பெட்ல படுத்திருக்கான். அவன் சரி கீழே பார்த்தா அவன் கால பயங்கரமா வலிக்குது. அவனால நிக்க கூட முடியல. நம்ம ஹீரோவும் எப்படியோ தத்தி நடக்கலாம்னு பார்த்தா அவன் கால் பயங்கரமா வலிக்க அவன் வழியில கத்த ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் அங்க ஒரு லேடி ஓடியாந்து என்னப்பாச்சுன்னு கத்த இல்ல என் ஃபேமிலியோட நான் ஃபிளைட்ல வந்துட்டு இருந்தேன், இப்ப என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க நான் எப்படிங்க வந்தேன்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றான், தம்பி உங்க ஃபிளைட் கிராஷ் ஆயிடுச்சு, அதுல நீங்க மட்டும் தான் இருந்தீங்க, அதான் உன்னை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல இல்ல நான் உங்களை நம்ப மாட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களா எங்கன்னு தெரியல, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேயே கத்திக்கிட்டு இருக்க. அங்க அந்த பொள்ளாடியோட புருஷன் காரணம் வந்துடுறான். அவனும் அவனை சமாதானம் பார்க்க நம்ம ஹீரோ சமாதானமாக மாட்டான். அதுக்கப்புறம் அங்க நல்லா மொட்டை அடிச்சுட்டு பல்கா ஒரு ஆள் வரான். அவன் வந்து என்ன பண்றான், நம்ம ஹீரோ அழகா தூக்கி அந்த பெட்லயே படுக்க போட்டுறான். அப்போ அந்த லேடி என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ மூஞ்சில ஏதோ ஒண்ணு புகை மாதிரி அடிச்சு விட நம்ம ஹீரோட மயக்கமாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன பண்றான்னா வீட்டு வெளியே போயிட்டு வீட்டை சுத்தி இருக்கிற மண்ணை எடுத்துட்டு அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட தலைமுடி நகம் ரத்தம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவனோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து ஒரு பொம்மை ரெடி பண்ணிடுறான். அந்த பொம்மைய அவன் புருஷங்காரன் காரை துப்புறான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த மொட்டையா இருந்தான் இல்லையா அவனை வச்சு ஒரு ஆள் சைஸுக்கு ஒரு குழி தோண்ட சொல்றானுங்க. அவனு தோண்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஓல்ட் லேடி நம்ம ஹீரோ பார்க்க ஹீரோ ரூமுக்கு வரேன். அங்க நம்ம ஹீரோ மறுபடியும் கேட்கறான் அவங்க கிட்ட இந்த பொம்மை உனக்காக தான் மந்திரம் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன், இந்த பொம்மை இருக்கிற வரைக்கும் உடம்பு சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஜன்னல் கிட்ட வைக்கிறா. அதுக்கப்புறமா அந்த ரூமை சுத்தி உப்பாலேயே கோடு போட்டு வைக்கிறா. அவன் சிரிச்சுக்கிட்ட எதுவும் பேசாம அந்த ரூமை விட்டு வெளியே போயிட. இப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப பெரிய டவுட் வருது, நம்மள எதுக்கு இங்க வச்சிருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அவன் என்ன நடக்கும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல ஏஞ்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணி கீழே இறங்கி நடக்கலாம் ட்ரை பண்றான். அதே சமயம் அங்க சரியான மழை பெய்ய நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு கால் வழியில பொறுத்துக்கிட்டு அந்த ஜன்னல் வழியா அவன் வெளில வந்துடுறான். வெளில வந்துட்டு அப்படியே ஓட்டு மேலேயே ஏறி அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் சொல்லிட்டு ஒரு ஓட்டை பிரிச்சு பார்க்க உள்ள நிறைய பேர் கும்பலா நிக்கிறாங்க. அப்போ அந்த லேடி என்ன பண்றான்னா அவங்க எல்லாரும் முன்னாடியும் இப்போ இந்த பொண்ணு ஓம பேச போறா, அது நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பூனை உயிரோட இருக்கு, அதை கொன்னு அதோட நாக்கு எடுத்து அந்த பொண்ணு மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருக்கா. அந்த பொம்மைக்குள்ள அந்த நாக்க வைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிடறா. அப்போ அந்த கூட்டத்துல ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல. அதுக்காக என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு ஆட்டை கொண்டு அந்த ஆட்டோட கண்ணு எடுத்து வந்து ஸ்ட்ரைட்டா அவனோட கண்ணிலே வச்சிடறா. இப்போ உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க அவன் மேல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்க ஒருத்தன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி கை காட்ட அந்த லேடி மேல பாக்குறா. ஆனா அப்ப அந்த இடத்துல ஹீரோ இல்ல. சரி அவன் வெளில வந்துட்டு பான்னு நினைச்சிட்டு இவளும் அந்த ஆளை கூட்டுட்டு அந்த ரூமுக்கு போறா. நம்ம ஹீரோவும் சடனா ஓடி வந்து அவன் ரூம்ல படுத்துறான். அந்த லேடியும் புருஷனோட வந்து நம்ம ஹீரோவை பார்க்க அவனோட ரூம்ல ஜன்னல் கதவு திறந்திருக்கு.
ஏன் கதவை திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் காத்து வரணும் கதவை திறந்திருக்கேன், ஆனா உடம்பு ஏன் நினைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என் ஃபேமிலியை பார்க்க முடியலன்னு நீ ஏன் என்ன கேள்வியை கேட்டு சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த லேடியை சமாளிச்சாங்க அனுப்பி விட, இப்படியே தூங்கிற. அடுத்த நாள் விடியுது. விடிஞ்ச உடனே அந்த லேடி என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோக்கு ஒரு சூப் எடுத்து வந்து கொடுக்குறா. நம்ம ஹீரோ ரொம்ப பசியில இருக்கனால அந்த சூப்பை நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுல இருக்கிற எலும்பெல்லாம் கடிச்சு என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் சூப் குறைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போயிடுறான். அதே சமயம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த லேடி வச்சிருந்த அந்த ரூம் சாவியை எடுத்துக்கிறான். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ அந்த ரூமை திறந்தானா அந்த ரூம் ஒரு பெல் தொங்குது. இவன் திறக்கும் போது அந்த பெல் சவுண்ட் கேட்டுரும். அதனால அவன் மாட்டிப்பான். அந்த பெல் சவுண்ட் கேட்காம திறக்கிறதுக்காக தான் அந்த சாவியை அவன் எடுத்து வச்சுக்க, அந்த லேடி மறுபடியும் எடுத்து வந்து சூப்பு தரா. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்ட எலும்பு எல்லாத்தையும் ஒரு துணியில போட்டு கட்டி அவன்கிட்ட கொடுத்துறான். இது என்கிட்ட கொடுக்குறீங்க, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ரொம்ப வருஷமா கடைப்பிடிச்சிட்டு வந்ததுதான்ப்பா, ஆனா இப்ப நம்ம மறந்துட்டோம், ஆனா நீ அதை மறக்காம அதை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த லேடி எங்க கிளம்பி போக நம்ம ஹீரோ அந்த எலும்பு கூட எல்லாம் ஒண்ணு சேர்த்து பாக்குறான். பார்த்தா அது ஒரு மனுஷனோட கை. நம்ம ஹீரோக்கு அது மனுஷனோட கை தான் தெரிஞ்ச உடனே அவன் சாப்பிட்டவன் அப்படியே வாந்தி எடுத்துறான். அதே சமயம் அந்த ரூமோட சாவி எடுத்துட்டு அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு அவன் தப்பிக்க போக அது அந்த லேடி எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவன் தப்பிக்கிறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அவன் புருஷங்காரனையும் அந்த பெரிய பாடி பில்டர் இருப்பாளே அவனை கூப்பிட்டு விடுறான். இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சு அந்த வீட்டுல இருந்து வெளில வந்துடுறான். அதே சமயம் இருட்டாயிருது. அப்படியே ஜோரா மழையும் பெய்ய ஆரம்பிக்க அவன் கஷ்டப்பட்டு அவன் ஃபிளைட் கிராஷ் ஆச்சு இல்லையா அந்த இடத்துல போய் பாக்குறான். பொண்டாட்டி பிள்ளைங்க யாராவது இருக்காங்களான்னு போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அதுக்கு பதிலா அந்த லேடி செஞ்ச ஒரு பொம்மை மட்டும் தான் அந்த மரத்துல அடிச்சு வச்சிருக்கு. அதே சமயம் அவன் சுத்தி முத்தி பார்க்க அங்க தூரத்துல ஒரு வீட்டுல லைட் எரியுது. மேபி அந்த வீட்டுல தான் நம்ம ஃபேமிலி இருக்கலாம்னு நினைச்சிட்டு அவன் அதை நோக்கி போய்கிட்டு இருக்க. அதே சமயம் அந்த பாடி பில்டரான ஒருத்தன் ஆள் இருப்பான் இல்லையா, அவன் வந்து நம்ம ஆளை டக்குன்னு பிடிச்சி அடிச்சு அங்கிருந்து மயக்கம் பண்ணி வச்சு தூக்கிட்டு வந்து மறுபடியும் அவன் ரூம்லயே படுக்க போட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முடிச்சு பார்த்தா காலையில விழுந்துருது. அப்போ அந்த லேடியும் அவன் ஹஸ்பண்டும் வண்டியில எங்க போய்கிட்டு இருக்காங்க. அதை அவன் ஜன்னல் வழியா பார்த்துட்டான். சரி மறுபடியும் தப்பிச்சு போறான்னு சொல்லிட்டு அவன் திருக்கீழ இறங்க அவன் கால் வலிக்குது. ஏன் இந்த கால் ரொம்ப நேரமா வலிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அந்த கட்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பெரிய சைஸ் ஆணிய அடிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகி அந்த ஆணி எப்படி கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு வெளில எடுத்துறான். வெளில எடுத்து பார்த்தா அது ரொம்ப நீளமா இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஆணை பிடிங்கி போட்டு அந்த வீடு முழுக்க சுத்தி முத்தி பாக்குறான். அதே சமயம் அங்கிருந்து பார்க்க வெளில ஒரு 3 சமாதி இருக்கு. அது ஏதோ நம்ம ஃபேமிலியை தான் கொண்டு போச்சிருக்காங்க போல இருக்குன்னு பயந்துட்டு அவன் வெளியே ஓடி வந்து சமாதியை தோண்டி பார்க்க உள்ள ஆடு கோழி பண்ணின்னு தான் உள்ள சாவடிச்சு போச்சு வச்சிருக்காங்க. அதே சமயம் பக்கத்துல ஷெட்ல ஏதோ சவுண்ட் வருது சொல்லிட்டு ஷெட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க நிறைய பழைய பொருட்கள்லாம் இருக்கு. அதே சமயம் அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஷெட்டு பக்கம் போறான். ஷெட்டுக்குள்ள போனா அங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு உள்ள போய் பார்த்தா நிறைய செத்து போன அழுகி போன பணங்கள் அங்க ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பெட்டிக்குள்ள நிறைய பொம்மைய செஞ்சு வச்சிருக்காங்க அந்த லேடி. அடுத்தவங்க நிறைய போட்டோ இருக்கு. அந்த போட்டோ எடுத்து பார்த்தா அது வேற யாரும் இல்ல, இந்த லேடியும் ஹஸ்பண்டும் ஃபேமிலியோட இருக்கிற போட்டோ தான். அந்த போட்டோல அவங்க எடுத்த வருஷம் எங்கன்னு போட்டுக்கணும் 1860 வருஷம் தான் போட்டிருக்கு. இவங்க எப்படி இவ்வளவு வருஷம் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவனே அதிர்ச்சி ஆகிறான். இவங்க எப்படி இவ்வளவு வருஷம் உயிரோட இருக்க முடியும், ஏதோ விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் அந்த போட்டோ பக்கத்துல ஒரு புக் இருக்கு. அதாவது ஒரு மந்திர புக் இருக்கு. அந்த புக்கை திறந்து பார்த்தா இப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது என்னன்னா அந்த புக்ல என்ன போட்டுக்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆள அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களோட கை கால சாப்பிட வச்சு அவனுக்குன்னே ஒரு பொம்மையை செஞ்சு வச்சு அந்த பொம்மைய சந்திரகிரகணம் அப்போ பலி கொடுத்தா அவங்க நீண்ட நாள் உயிரோட இருக்கலாம் அப்படின்ற ஒரு வரம் அந்த புக்ல இருக்கு. அதை அவன் படிச்சு தெரிஞ்சுக்கிறான். அது கூட அந்த பொம்மை எப்படி செய்யணுங்கிற ப்ரொசீஜரையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான். அந்த பொம்மையை எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டான் ஹீரோ. அந்த லேடி வச்சிருந்த ஒரு சில மருந்து எடுத்துட்டு அந்த லேடியோட ரப்பர் பேண்ட் அதுல இருக்கிற முடி எல்லாத்தையும் சேர்த்து அந்த லேடிக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு பொம்மையை ரெடி பண்றான். அது ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா இவங்க எப்படியும் இதே மாதிரி நிறைய பேர் கொண்டிருப்பாங்க, அவங்களோட மொபைல் போன்லாம் இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிக்கிட்டு இருக்க. அங்க நிறைய மொபைல் போன் கிடைக்குது. ஆனா நிறைய சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஒரே போன் மட்டும் கிடைக்க. அதே சமயம் அந்த 3 பேரும் இந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. வந்தவொடனே அந்த லேடி பாத்துறா அங்க டோர்லாம் திறந்துருக்குன்னு. ஒருவேளை அவன் தான் ஆணியை கட்டி போட்டு ஓடி வந்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வேகமா போவேன். இதை தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ வேகமா ரூமுக்கு போயிட்டு பல்ல கடிச்சிட்டு அந்த ஆணியை மறுபடியும் அவன் காலுக்குள்ளே இறக்கிட்டு எதுவுமே தெரியாம படுத்துறான். அந்த லேடியும் வந்து அவன் காலை செக் பண்ணி பார்க்க காலில் ஆணி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கிளம்பி போக அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த போனை எடுத்து யாருக்கோ டயல் பண்ண பாக்குறான். அவன் யாரு கால் பண்ணிருக்கானா இந்த ஊரோட ஷெரீஃப் தான் கால் பண்ணிருக்கான். கால் பண்ணிட்டு என்ன இந்த ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க, என்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களையும் காணும், நீங்க தான் எப்படியே கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்க இங்கதான் இருக்காங்க, அவங்க ஒன்னையா காணும் சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு இப்பதான் சந்தோஷமாவே இருக்கு. அதாவது இவ்வளவு நாள் அவங்க எங்க போனான்னு தெரியல, இப்போ உயிரோட இருக்காங்க தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் இந்த அட்ரஸ் சொல்லி விட ஷெரீஃபும் நாங்க வரப்பா நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போன கட் பண்றான். ஷெரீஃப் அந்த வீட்டுக்கிட்ட வந்து நிக்க போலீஸ்காரன் வந்ததை பார்த்த நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த போலீஸ்காரன் எப்படியே உண்மையை சொல்லி சொல்லிட்டு வெளியில போலாம் ட்ரை பண்ண. அதே சமயம் அந்த லேடி வந்து அவனோட பொம்மை ஜன்னல் கிட்ட வந்து இல்லையா அதை எடுத்து அந்த பொம்மை
பொம்மைய ட்ரிகர் பண்ண அந்த பொம்மைக்கு என்னெல்லாம் ஆகுதோ அப்படியே நம்ம ஹீரோக்கும் ஆகுது. அவனோட பொம்மையோட கையை திருப்ப நம்ம ஹீரோக்கும் கையெல்லாம் திருப்பிக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோ பேசாம இருக்கிறதுக்காக இந்த பொம்மையில இருக்கிற நாக்க புடுங்கிடுறான். புடுங்க நம்ம ஹீரோவாலையும் பேச முடியல. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், அவனால எதுவும் பண்ண முடியல. எப்படியாவது அந்த போலீஸ்காரன்ட்ட உண்மை சொல்லணும்னு சொல்லிட்டு தத்தி அந்த ஜன்னல் கிட்ட அந்த பொம்மை கிட்ட போய் அந்த பொம்மையை கையில எடுத்துக்கிறான். அதே சமயம் கையில கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு அவன் அப்படியே கீழே இறங்கி வர அங்க இருக்கிற அந்த லேடியும் புருஷங்காரன் பாத்துறாங்க. அந்த இருக்கிற அந்த பாடி பில்டரை கூப்பிட நம்ம ஹீரோவும் எப்படியா என்ன தப்பிச்சு வந்து அந்த ஷெரீஃபோட காருக்கு முன்னாடி வந்து நின்னுறான். நின்னோன்னு தம்பி நீ யார் பாருன்னு சொல்லிட்டு கேட்க நான் தான் அவங்களுக்கு போன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் அந்த கார்ல உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு அந்த பொம்மையில இருக்கிற அந்த நாக்க மறுபடியும் பொம்மையில வச்சிட இப்போ நம்ம ஹீரோல பேச முடியுது. அவன் அந்த ஷெரீஃப் கிட்ட என்ன கடத்தி வச்சிருந்தாங்க, என்னோட ஃபேமிலி கிட்ட என்ன எப்படியே கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த ஷெரீஃப் என்ன பண்ணா நேரா கொண்டு மறுபடியும் அந்த லேடியோட வீட்டுக்கிட்டே விட்டுறான். விட்டவொடனே அங்க இருக்கிற அந்த பாடி பில்டர் மறுபடியும் நம்ம ஹீரோவை கூட்டு போயிட இப்போ அந்த நைட் நேரம் அது சந்திரகான் நடக்க போது அந்த பாடி பில்டர் நம்ம ஹீரோவை கொண்டு போயிட்டு ஒரு கட்டையில படுக்க வச்சிடறான். படுக்க வச்சுட்டு அவனை பலி கொடுக்கலான்னு இவங்க ரெடியா இருக்க நம்ம ஹீரோ படுத்திருக்க அங்க அந்த லேடியும் ஒரு சில ஊர்க்காரங்களும் நிக்கிறாங்க. அந்த புருஷங்காரன் வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சிக்க நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவன் காலில் குத்தி இருக்கிற அந்த ஆணையை உருவி அந்த புருஷங்காரனோட நெஞ்சில சொருகி அவனை அங்கே போடுறான். இதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் தெரிச்சு ஓடிட நம்ம ஹீரோ அங்க சுத்தி முத்தி பார்க்க அங்க அவனோட ஃபேமிலி செலவா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ மூஞ்சில ஒரு புகை அடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ மயக்கம் போட்டிருப்பான். அந்த மாதிரி ஒரு புகைய இவன் அந்த புக்ல படிச்சதுனால அதே மாதிரி ரெடி பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா மேலயும் அடிச்சு விட எல்லாரும் இப்போ சுயநலனுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் பாக்குறான் அவனோட பையனோட ஒரு கையை காணும். அந்த கையை தான் அவன் சூப்பரா மாத்தி நம்ம ஹீரோ கொடுத்துருக்கா. அதை நம்ம ஹீரோ குடிச்சிட்டு டேஸ்டா இருக்குன்னு வர சொல்லியிருக்கான். இப்போ அந்த விஷயம் அவனுக்கு மட்டும் தெரியும். அவன் பையன் எதுவும் சொல்லாம அப்படியே அவனை கூப்பிட்டு வெளில வர அங்க அந்த ஷெரீஃப் இருக்க அந்த ஷெரீஃப் தானே இவனை கொண்டு வந்து இங்க திரும்பி விட்டான். அதனால அந்த ஷெரீஃபையும் குத்தி கொண்டுறான். அதே சமயம் அந்த லேடியோட அந்த பொம்மை செஞ்சு வச்சிருந்தான் இல்லையா அதை கையில எடுத்துக்கிட்டு அவனை தேடிக்கிட்டு இருக்க அந்த லேடி என்ன பண்றான்னா அந்த மொட்டைய ஒரு பாடி பில்டர் இருப்பான் இல்லையா அவனை மறுபடியும் நம்ம ஹீரோ அடிக்க அடிப்ப நம்ம ஹீரோ செம்ம அடி வாங்கினான் அவன் கிட்ட. அப்படி அந்த பாடி பில்டர் நம்ம ஹீரோ அடிச்சுட்டே இருக்க திடீர்னு அந்த பாடி பில்டர் வாயில இருந்து வெறும் தண்ணியா ஊத்துது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த லேடிக்கு மட்டும் இல்ல அந்த பாடி பில்டர் சேர்த்து நான் பொம்மை ரெடி பண்ணிருக்கான். அந்த பொம்மை என்ன பண்ணிருக்கானா அங்க இருக்கிற தொட்டில தூக்கி போட்டிருக்கான். அந்த பொம்மை தொட்டில வந்தனால இவன் வாயில இருந்து தண்ணி வந்து இவன் அங்கேயே அவன் சொல்லி முடிஞ்சு போயிருது. இப்ப அதை பார்த்துட்டு அந்த லேடியும் கத்த அதாவது என்னன்னா இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அந்த மாதிரி சடங்கு செஞ்சுதான் இவ்வளவு வருஷம் உயிரோடு வந்திருப்பாங்க. அதனால அவங்களோட எல்லா பொம்மையும் அந்த லேடி வச்சிருப்பா. அந்த பொம்மை எல்லாத்தையுமே ஒரு பெட்டில தூக்கி போட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்க நடுவுல அந்த லேடி வந்துட்டு இவன் அந்த பொடி செஞ்சு வச்சிருந்தான் இல்லையா அந்த பொடிய அந்த லேடி மூஞ்சில அடிக்க அவ டக்குன்னு சிலையாயிடுறா. அதோட அந்த லேடி சிலையானோடனே அவளுக்கும் செஞ்ச அந்த பொம்மைய ஒரு கட்டையால அடிக்க அந்த பொம்மை எப்படி பார்க்குதோ அதே மாதிரி அந்த லேடியும் பறந்து போய் உள்ள விட அந்த மொத்த வீடியும் எரிச்சு விட்டுறான். எரிச்ச உடனே அவ வெள்ள ஓடி வரலான்னு பாக்குறா. எப்படியா நம்ம ஹீரோ கொள்ளணும்னு கையில கத்தி எடுத்துட்டு அவளை குத்தலான்னு வர நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா வெளில அந்த உப்பாலேயே ஒரு லைனை போட்டு விட்டுறான். அவளால வெளில வரவே முடியல. அவ அங்கேயே கருவி செத்துட அங்க இருக்க ஊர் மக்களும் நம்ம ஹீரோ போட்டு தரான்னு பாக்க நம்ம ஹீரோ தான் அவங்களோட எல்லா பொம்மையும் ஒரு பெட்டியில போட்டு கையில வச்சிருக்கான் இல்லையா அவன் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க யாருமே அவனை எதுவும் பண்ணாம நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஃபேமிலி எல்லாம் தூக்கி அந்த ஷெரீஃப் எடுத்தோம்னாலே ஒரு காரு அந்த கார்லயே அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறான். அதே சமயம் அங்கிருந்து சீனை கட் பண்ணி இப்போ மறுபடியும் அந்த லேடியோட பொம்மையா தான் காட்டுறாங்க. அந்த பொம்மை க்ளோஸ் அப் போக போக டக்குன்னு அந்த பொம்மையோட கண்ணு திறந்து அந்த கதை இன்னும் முடியாத மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க.